வணக்கம். தமிழாளி தொலைக்காட்சி மணித்துளி செய்திகள் வாசிப்பவர் கமலா ஜெகதீஸ்வரன். இலங்கை கடற்பரப்பில் ஈரானிய கப்பல் மூழ்கடிக்கப்பட்டமை தொடர்பில் டொனால்ட் டிரம்பின் அதிர்ச்சி தகவல். 2 எண்ணெய் கப்பல்களை அதிரடியாக தாக்கி அழித்தது ஈரான். கொழுந்துவிட்டு எரியும் காட்சிகள், தீவிரமடையும் கள நிலவரம். ஹார்மூஸ் நீரிணையில் தொடரும் பதற்ற நிலை. சில மணி நேர இடைவெளியில் குறிவைக்கப்பட்ட 3 கப்பல்கள். மீண்டும் பாரிய அளவில் அதிகரித்த எரிபொருள் விலை, இலங்கைக்கு மேலும் பாதிப்பு. கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் 3 வெளிநாட்டு பயணிகள் கைது. போரை முடிவுக்கு கொண்டுவர 3 முக்கிய நிபந்தனைகளை விதித்த ஈரான். இத்துடன் முடித்துக் கொள்வோம், ஆனால் இவை அனைத்தும் வேண்டும். ஈரான் ஜனாதிபதியின் அறிவிப்பு. பாரசீக வளைகுடாவில் பற்றியெறியும் எண்ணெய் கப்பல்கள் தாக்குதல்களால் அதிரும் மத்திய கிழக்கு. ஹோர்மூஸ் நீரிணையை கடக்க முயன்ற தாய்லாந்து கப்பல்களை தாக்கிய ஈரான். அமெரிக்கா மீது ஈரான் தாக்குதல் நடத்தலாம், FBI எச்சரிக்கை. இனி தொடர்கிறது விரிவான செய்திகள்.